அஸ்மத் குருப்யோ நமஹ. முதலாழ்வாருடைய பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி 57 பாசுரம் ஆழ்வார் அனுகிரகம் திவ்ய தம்பதிகள் கிருபை அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி 58 59வது பாசுரம் அனுபவிக்கலாம். தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழுவாழி நெஞ்சே, பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் மாலடியே கை தொழுவான் அந்தரம் ஒன்றில்லை அடை. அந்தரம்னா கால தாமதத்திற்கான காரணம் ஒன்றுமில்லை. போய் அடை, அவனை அடைஞ்சு கொள், பற்றுவாய். இந்த விஷயத்தை விட்டு நாம் ஒருபோதும் ஆறி இருக்க இனிமே வழி இல்லை, விறகில்லை, காரணமில்லை. நெஞ்சே பெருமானை பற்றுவாய் என்கிறார் இந்த பாசுரத்தில். தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழுவாழி நெஞ்சே, எழுதும் நாம் உய்ந்து போவோம் வாழி நெஞ்சே, எழு, ஏந்திரு. காலதாமதத்திற்கான காரணம் இனிமே கிடையாது. லெட்ஸ் டூ அட் ஒன்ஸ். தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி, நெஞ்சே நீ வாழி. மலர்களை கையில் கொண்டு தூபத்தை கையில் ஏந்தி பெருமாளை வா தொழுவோம். ஏந்திரு நெஞ்சே. எதுக்காக? பகவானது மந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கும் பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்கும். காலதாமதம் செய்யறதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, இன்னுமே டிலே பண்ணுறதுக்கு காரணமே இல்லை. அவனை அணுகுவாய் நெஞ்சே. தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழுவாழி நெஞ்சே, எழுதும் நாம் உய்ந்து போவோம் வா நெஞ்சே. பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்கும் மாலடியே கை தொழுவான் பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்காகவும். அந்தரம் ஒன்றில்லை அடை, காலதாமதத்திற்கு காரணமில்லை, வா நெஞ்சே அவனை அடை. இது நமக்காக தெரிவிக்கிறார் ஆழ்வார். நாம் நம் நெஞ்சை தெரிவித்து நெஞ்சுக்கு சொல்லி சுட்டி நாமும் காலதாமதம் இல்லாமல் அடைவோம். அடைந்த வருவினையோடு அல்லல் நோய் பாவம் மிடைந்தவை மீண்டொழிய வேண்டில், நுடங்கிடையை முன்னிலங்கை வைத்தான் முரணழிய முன்னொரு நாள் தன் விலங்கை வைத்தான் சரண். மிடைந்தவை மீண்டொழிய வேண்டில், அடைந்த வருவினையோடு அல்லல் நோய் பாவம். அடைந்த வருவினையோடு அல்லல் நோய் பாவம் மிடைந்தவை மீண்டொழிய வேண்டில், நுடங்கிடையை முன்னிலங்கை வைத்தான் முரணழிய முன்னொரு நாள் தன் விலங்கை வைத்தான் சரண். பகவானை அடைவதற்கு இடைச்சுவராக, விரோதிகளாக, தடைக்கற்களாக உள்ள துன்பங்கள் அகல்வதற்கு ராமபிரான் தான் நமக்கு புகழ். ராமபிரானை சரணடைந்தால் பகவானை அடைவதற்குரிய இடைச்சுவர்கள் இடிக்கப்படும். நம்மிடம் வந்து சேர்ந்த கொடுமையான அறிவின்மை, அஞ்ஞானம், மனக்கலக்கம், கர்ம நோய்கள், செய்யத்தகாதன செய்வதால் நேர்ந்து வருகின்ற பாவங்கள் இவையெல்லாம் நீங்கி இவையெல்லாம் நமக்கு தடையாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் தடை இல்லாமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? நுண்ணிய இடை வாய்ந்த பிராட்டியை அப்போ இலங்கையில் வைத்த ராவணனை முடிப்பதற்காக ராமனாக அவதரித்த காலத்தில் தன்னுடைய அழகிய கையில் வில்லை வைத்திருந்தவனே உபாயம். அவன்தான் சரண், அவன்தான் புகழ். மிடைந்தவை அப்படின்னா நெருங்கியவை. மிடைந்தவை மீண்டொழிய வேண்டில், இந்த நெருங்கிய பாவங்கள் மீண்டு ஒழியணும் அப்படின்னா, நுடங்கிடையை அப்படின்னா துவளும் இடையை உடைய சீதா பிராட்டியை முன்னிலங்கை வைத்தான், இலங்கையில் வைத்தான் ராவணன். அவன் முரண் அழிய, அவன் கம்ப்ளீட்டாக அழிவதற்காக முன்னொரு நாள் தன் விலங்கை வில்லை வைத்தான் சரண். தன் கையில் வில்லை வைத்தவன் அவன்தான் சரண், அவன்தான் உபாயம், அவன்தான் புகழ். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.